கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதோட 10th ஃபர்ஸ்ட் கிளாஸை நீங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ரோஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அவனோட முதல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. போயமா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப், அதோட வாழ்க்கையோட தத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா த டெம்பஸ்ட், அதாவது ஒரு பெருங்காற்று வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி கதையாக நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்ட் யூனிட்ல என்ன பார்ப்போம்னா த நைட் த கோஸ்ட் காட் இன், அதாவது ஒரு நாள் இரவில் நடந்த ஒரு பேய் கதையை வந்து பார்த்தோன்னா ப்ரோஸாக கொடுத்துருப்பாங்க. போயம்னா த கிரம்பிள் ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பத்தோட கிரம்பிள், அதாவது முணுமுணுத்தில் வந்து பார்த்தோன்னா போயமாக வந்து கொடுத்துருப்பாங்க. சப்ளிமெண்ட்ரியாக ஜிக்ஸாக், அதாவது ஜிக்ஸாக்ன்ற ஒரு பறவை வந்து என்னெல்லாம் பண்ணுச்சு, அதோட டே லைஃப் என்ன அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. யூனிட் 1ல வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்ன இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், லியம் ஓ ஃப்ளஹர்டி அப்படின்றவங்க பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன ஒரு கதையாக வந்து இருக்குன்னா, ஒரு கடல் பறவை வந்து பார்த்தோன்னா சீகல் அப்படின்ற ஒரு கடல் பறவை பார்த்தோன்னா அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அது வந்து எப்போ வந்து பறக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத இந்த கதையாக வந்து கொடுத்துருப்பாங்க. சீகல் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு கடல் பறவை, அது வந்து பார்த்தோன்னா அதோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தோன்னா ஜாலியாக விளையாட்டுருக்கும். அதோட அண்ணனும் இருப்பாங்க, அதோட தம்பிங்களும் இருப்பாங்க. பட் இவங்க 2 பேருக்கும் பார்த்தோன்னா வந்து பறக்க தெரிஞ்சிருக்கும். ஆனால் சீகல் என்ற பறவைக்கு மட்டும் பார்த்தோன்னா அந்த பறக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி பயமாகவே இருக்கிற விஷயமாக வந்து இருந்திருக்கும். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது நீ வந்து பறக்க கற்றுக்கோ, உன்னோட இறையை வந்து நீயே தேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்தோன்னா பறக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து ரொம்ப பயமாகவே இருந்திருக்கும். அதுக்கு வந்து எப்படியாவது தைரியத்தை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்தோன்னா பறக்கிறதுக்கு வந்து முயற்சிக்கவே செய்யாது. ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா அவங்களோட சகோதரர்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட இறையை தேடி வந்து பறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி பறக்க முடியாதனால 24 மணி நேரம் வந்து பார்த்தோன்னா சாப்பாடு இல்லாமல் பார்த்தோன்னா அப்போ ஒரு மாதிரி பட்டினி கிடக்கும். இதை வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. இதை வந்து எப்படியாவது வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஒரு தைரியத்தை வர வைக்கணும், அதோட ஃபஸ்ட்டு அந்த ரெக்கையை வச்சு பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து உணவை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் வந்து எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நகர்ந்து வரும். பட் அவங்க அம்மா வந்து பார்த்தா திருப்பி பின்னாடி போயிடுவாங்க. அந்த மாதிரி போக போக கடைசியாக ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு வந்து அதால் பறக்க தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வேகமாக பறக்க வந்து ஆரம்பிக்கும். அந்த பறக்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரோஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அபவுட் த ஆத்தரை வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லியம் ஓ ஃப்ளஹர்டி 1896 1984 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் லியம் ஓ ஃப்ளஹர்டி. வாஸ் அன் ஐரிஷ் நாவலிஸ்ட். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி சிறுகதைகளும் வந்து அவர் எழுதுவார். மேஜர் ஃபிகர் ஆஃப் ஐரிஷ் லிட்ரேச்சரி ரெசிஸ்டன்ஸ். He was a founding member of the Communist Party of Ireland. இவர் வந்து இதில் இருந்தார், கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் வந்து பார்த்தோன்னா அயர்லாந்தில் வந்து இருந்திருப்பார். ஏ நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் த கேலிக்கேட்லேருந்து பார்த்தோன்னா வந்து அவர் ஐரிஷோட ஸ்பீக்கர் சபாநாயகராகவும் இருந்திருப்பார். ஓ ஃப்ளஹர்டி ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன் இங்கிலீஷ். அவர் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலத்திலையும் பார்த்தோன்னா நிறைய கவிதைகளை வந்து எழுதியிருப்பார். எக்ஸப்ட் ஃபார் ஏ ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் நம்பர் ஆஃப் வந்து சிறுகதைகளும் வந்து எழுதியிருப்பார். இந்த ஐரிஷ் லாங்குவேஜ், அதாவது ஐரிஷ் லாங்குவேஜில் பார்த்தோன்னா சின்ன சின்ன சிறுகதைகளும் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து கொடுத்துருப்பாரு. ஹி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் இன் ட்ராவலிங் அண்ட் லிவ்டு கம்ஃபர்டபுளி அண்ட் குவைட்லி அவுட் சைட் த ஸ்பாட்லைட். அவர் வந்து பார்த்தோன்னா என்ன பிடிக்கும், அவருக்கு வந்து பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணுறது, அதாவது ஊரை சுற்றுறது பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா வந்து இருந்திருக்கும். லைஃப் அப்படின்ற போயம் வந்து கொடுத்துருப்பாங்க. லைஃப் வந்து பார்த்தோன்னா ஹென்ரி வேன் டைக் அப்படின்றது தான் இந்த வந்து போயம் வந்து இருப்பாங்க. லெட் மீ பட் லைவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். நாட்கள் வந்து வருஷம் வந்து போக போக பார்த்தோன்னா என்னோட லைஃப் வந்து ஒரு நாளும் மேம்பட்டுகிட்டே இருக்குது. வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரெகுலண்ட் சோல், அதாவது என்னோட ஆன்மாவும் என்னோட முகமும் வந்து பார்த்தோன்னா முன்னோக்கியே சென்று கொண்டு இருக்கிறது. நாட் ஹரிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப வேகமாகவும் போல
நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். என்னோட இலக்கிலிருந்து பார்த்தோன்னா நான் வந்து எந்த பக்கமும் வந்து திரும்பி பார்க்க வந்து செய்யவே இல்லை. நாட் மோர்னிங், என்னோட வந்து பார்த்தோன்னா நான் வந்து ரொம்ப முணுமுணுக்கல. ஃபார் த திங்ஸ் தட் டிசையர், என்னை விட்டு போன விஷயத்தில் நினச்சி நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டு முணுமுணுத்துட்டு இல்லை. இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், நான் என்னோட பயத்தை நினச்சி வந்து பார்த்தோன்னா நான் வந்து லுக்கிங் பேக் கவலைப்பட்டதே கிடையாது. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் த ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், என்னோட முழு வாழ்க்கையும் என்னோட முழு இதையும் வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்குன்னா ரொம்ப சந்தோஷத்தால் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். தட் பேஸ் இட் ஸ்டால் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சேர், என்னோட சந்தோஷமான வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா என்னோட மகிழ்ச்சி வந்து பார்த்தோன்னா எனக்கு பெரிய துணையாக வந்து இருக்குது. ஸோ லெட் த வே விண்ட் அப் அண்ட் ஆர் ஹில் ஆர் டவுன், அதாவது காற்று வந்து மேலே போனாலும் கீழே வந்தாலும், ஆர் ரஃப் அண்ட் ஸ்மூத், அதாவது கரடுமுரடாக இருந்தாலும் ரொம்ப மென்மையாக இருந்தாலும், த ஜேர்னி வில் பி ஜாய், என்னோட அந்த பயணம் வந்து பார்த்தோன்னா என்னவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சோட் வென் பை பாட் பாய் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அட் ஏ க்ரோன், என்னோட புது நண்பர்களும் என்னோட புதுசான சாகசங்களும் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிரீடத்தை தான் கொடுக்குது. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் அஸ் அ கெஸ்ட், என்னோட இதயம் வந்து பார்த்தோன்னா தைரியத்தை மட்டும்தான் என்னோட சொந்தக்காரனாக வந்து வச்சிட்ருக்கு. அண்ட் ஹோப் த ரோட் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட், என்னோட பயணத்தோட கடைசியோட திருப்பம் என்னவாக இருக்கும் என்னோட பெஸ்ட்டாக தான் இருக்கும், என்னோட சிறப்பானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹென்ரி வான் டைக் என்றவர் வந்து சொல்கிறார். ஹென்ரி வான் டைக் 1852 to 1933 கவிஞராக வந்து இருக்கிறாரு. போயட் அண்ட் எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன். He served a professor of English literature at பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. அவர் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆங்கில இலக்கியத்தோட ப்ரொஃபஸராகவும் வந்து இருந்திருக்காரு. எந்த ஒரு யூனிவர்சிட்டினா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் 1899 1923 வரைக்கும் அந்த பீரியடில் வந்து பார்த்தோன்னா வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. He was elected to the American Academy of Arts and Letters. அவர் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகாது, அமெரிக்காவோட அகாடமியோட ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் கம்பெனிக்கு வந்து பார்த்தோன்னா அவர் செலக்ட் ஆகிறார். ரிசீவ்டு மெனி அதர் ஆனர்ஸ், அதுவும் இல்லாமல் பல திறமையான விருதுகளையும் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பெற்றிருக்காரு. த டெம்பஸ்ட் சப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தோன்னா த டெம்பஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் சார்லஸ் லேம்ப் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், அதாவது சார்லஸ் லேம்ப்ன்றவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சப்ளிமெண்ட்ரியை வந்து எழுதியிருப்பார். எதுலேருந்து எடுத்து எழுதியிருப்பாருன்னு பார்த்தோன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட டேல்ஸ் அப்படின்ற ஒரு நாவலில் தழுவி எழுதப்பட்டது தான் இந்த த டெம்பஸ்ட். த டெம்பஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரும் காற்று, அந்த புயல் காற்று தான் வந்து பார்த்தோன்னா டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையில் இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னா ப்ராஸ்பெரோ அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு தீவில் ஐலாண்டில் வந்து வசிச்சுட்டு இருப்பார். அது வந்து ஒரு மர்மமான ஐலாண்டாக இருக்கும். அது கூடவே வந்து பார்த்தோன்னா மிராண்டா அப்படின்ற வந்து ஒரு சின்ன வயசு அவரோட டாட்டர், அவரோட மகள் வந்து பார்த்தா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அதே இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்வைராக்ஸ் அப்படின்ற ஒரு விசித்திரமான ஒரு விச், அதாவது இந்த பேய்கள் கூடலாம் பேசுவாங்க பார்த்தியா விச், அவங்கள வந்து பார்த்தோன்னா வந்து விச்சுன்னு சொல்லுவாங்க. சைராக்ஸ்னு இருப்பாங்க. இந்த சைராக்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த தீவையே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பான். அந்த அட்டகாசம் பண்ணுறதுக்கு கூட தலைவனாக யார் இருப்பான்னு பார்த்தோன்னா ஏரியல். அந்த விச்சிங்களுக்கெல்லாம் தலைவனாக வந்து பார்த்தோன்னா யார் இருப்பான்னா ஏரியல் இருப்பான். இந்த விச்சிங்களை கட்டுப்படுத்துறது வந்து பார்த்தோன்னா சைராக்ஸ் அப்படின்றவங்க வந்து இருப்பான். என்ன பண்ணுவார்னா நம்ம பாஸ்பரோ என்ன பண்ணியிருப்பார்னா இந்த தீவு வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு முயற்சி எடுத்திருப்பார். அந்த தீவில் இருக்க அந்த கடலை சுற்றி இருக்க அந்த கடல் பகுதியில் வந்து பார்த்தோன்னா இந்த சைராக்ஸ் என்ற ஒரு விச்சு வந்து கட்டுப்படுத்திட்டு இருப்பான். இதை வந்து எப்படியாவது விடுவிக்கணும், மக்களை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புயலை வந்து உருவாகியிருப்பான். இந்த புயலில் வந்து பார்த்தோன்னா மக்களும் வந்து பார்த்தோன்னா சில பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் அவரோட மகள் 12 வயசுக்கு வந்து அந்த தீவுக்கு வந்து அந்த மகளான மிராண்டா என்ன பண்ணியிருப்பான்னா தயவு செஞ்சு மக்களை வந்து காப்பாற்றணும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு பெரும் புயலை வந்து உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம பாஸ்பர் என்ன சொல்லியிருப்பார்னா இந்த புயல்னால தான் இந்த தீவுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது, அது வரைக்கும் பார்த்தோன்னா வந்து மக்களுக்கு வந்து எந்தவித அச்சுறுத்தலும் வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக என்ன நடந்திருக்குன்னா அந்த விச்சை வந்து சைராக்ஸை வந்து பார்த்தோன்னா அவர் அழிச்சிட்டு இருப்பார். ஏரியல் பார்த்தோன்னா ஒரு திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்பான். அதான் வந்து பார்த்தோன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி த 10% சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்.
வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லணும்னா வாஸ் born in ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஓவன், இங்கிலாண்டில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பிறக்கிறாரு. வாஸ் அன் இங்கிலீஷ் போய்ட், அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆங்கில கவிஞராக இருந்திருப்பார். பிளே ரைட், அதாவது நாடக கதையிலும் வந்து எழுதியிருப்பார். அண்ட் ஆக்டர், அவர் வந்து ஒரு சிறந்த நடிகரும் கூட. இஸ் வைட்லி ரிகார்டட் as both the greatest writer in the English language, அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆங்கில கவிஞராக வந்து இருக்கிறாரு. And the world preeminent dramatic his surviving body of work includes 37 plays, அவர் வந்து பார்த்தோன்னா 37 நாடக கதைகளும் 154 சோனட் 154 சோனட்ஸ்னால் வந்து சிறுகதைகளும் வந்து எழுதியிருப்பார். அண்ட் 2 நரேட்டிவ் போயம்ஸ், வந்து 2 போயம்ஸும் வந்து பார்த்தோன்னா வந்து எழுதியிருப்பார். த மெஜாரிட்டி ஆஃப் விச் he penned between 1589 அண்ட் 1613, அதாவது 1589 1613 வந்து பார்த்தோன்னா அவரோட ப்ரைம் பீரியடாக வந்து இருந்திருக்கும். டேஷ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ், அதாவது அங்கே இருந்த ஸ்பிரிட்ஸுக்கெல்லாம் வந்து யார் தலைவனாக வந்துருப்பான்னு பார்த்தோன்னா ஏரியல்ன்றதான் வந்து பார்த்தோன்னா தலைவனாக வந்து இருந்திருப்பான். டேஷ் ரைஸ்லியா ட்ரெட்ஃபுல் ஸ்டாம், அந்த வந்து ஒரு பெரும் புயலை வந்து யார் ஏற்படுத்தியிருப்பான்னா நம்ம ஃப்ராஸ்பரோ அப்படின்றது தான் வந்து பார்த்தோன்னா அந்த வந்து ஸ்டாமை வந்து ஏற்படுத்து. மிராண்டா வாஸ் brought டு த ஈஸ்லாண்ட் இயர்ஸ் அகோ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மிராண்டா வந்து அந்த ஒரு தீவுக்கு வந்திருப்பான்னு பார்த்தோன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீவுக்கு வந்து வந்திருப்பாங்க. பாஸ்பரோ ஆர்டர்ட் ஏரியல் டு பிரிங் டேஷ் டு இஸ் பிளேஸ், வந்து ஃபெர்டினாண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸை தான் வந்து பார்த்தோன்னா திரும்ப கொடுக்க சொல்லி ஏரியல் கிட்ட வந்து பார்த்தோன்னா பாஸ்பரோ வந்து பார்த்தோன்னா கட்டளையிட்டுப்பார். அண்டு டேஷ் ஹேட் ப்ரொவைடட் பாஸ்பரோ ஃபார்ம்லி வித் புக்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், அவர் வந்து பார்த்தோன்னா சில புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். அந்த புக்ஸ் வந்து பார்த்தோன்னா கேன்சோலோ அப்படின்னு சொல்கிற புக்ஸை தான் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். த செகண்ட் ஹியூமன் பீயிங் தட் மிராண்டா சா ஆன் த ஐலாண்ட் வாஸ், அதாவது ரெண்டாவது ஹியூமன் பீயிங்காக அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஃபெர்டினாண்ட், அவங்களோட அந்த நாட்டான ஃபெர்டினாண்ட் தான் வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது ஹியூமன் பீயிங்காக வந்து நினச்சிருப்பாங்க. இவன் 2ல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரோஸாக வந்து பார்த்தோன்னா த நைட் த கோஸ்ட் காட்டின் ஜேம்ஸ் குரோவர் தேர்பர் அப்படின்ற ஒரு பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ரோஸ் வந்து ஜேம்ஸ் குரோவர் தேர்பர், இது வந்து ஒரு முக்கியமான லெசனாக வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா அதோட இந்த கதையோட ஆசிரியர் அப்படின்றது வந்து ஒரு கேரக்டராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹெர்மன், அவரோட தம்பி வந்து பார்த்தோன்னா ஹெர்மன் வந்து வாழ்ந்திருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 1 மணிக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்திருப்பார். அவர் வீட்டுக்கு வந்துட்டு போய் குளிச்சுட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு வெளியே வரும்போது பார்த்தோன்னா அவரோட டைனிங் டேபிளில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்டிருக்கும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை என்ன நினச்சிருப்பாங்கன்னா சரி வீட்டில் யாரோ நடந்திருப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தோன்னா எதனா வந்து ஒரு பூனை அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து நடந்துகிட்ருக்கும், அந்த சத்தம் தான் கேட்குது அப்படின்னு நினச்சிருப்பார். பட் அந்த சத்தம் வந்து தொடர்ந்து கேட்டே இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணிருப்பார், அவர் மாதிரி பயந்துட்டு அவரோட தம்பியான ஹெர்மனை கூட்டிகிட்டு போய் கீழே வந்து பார்ப்பார். பார்க்கும்போது என்ன இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா யாருமே இருக்காது. பட் அந்த சத்தம் மட்டும் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்கும். ஒரு மாதிரி பயந்துட்டு ஹெர்மன் போயிட்டு கதவை அடைச்சிக்கிறான். அதே மாதிரி நம்ம கதையோட ஆசிரியரும் பார்த்தோன்னா போயிட்டு கதவை அடைச்சிக்கிறாரு. இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியுது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ ஃபோனை போட்டு போலீஸ்க்கு வந்து அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து நினச்சிருப்பாங்க. பட் ஃபோன் வந்து எங்கே இருக்குன்னா டைனிங் டேபிளில் இருக்கும். இதனால் பக்கத்து வீட்டில் இருந்த போர்டல் அப்படின்ற அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்த்தோன்னா அவங்கள எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த போர்டல் பார்த்தோன்னா ஒரு மாதிரி சிடு மூஞ்சிக்காரராக இருந்திருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிற ஆளாக இருந்திருப்பார். என்ன பண்ணிருப்பாங்கன்னா திடீர்னு ஒரு செருப்பை தூக்கி ஜன்னல் வழியாக அடிச்சிருப்பாங்க. அந்த ஜன்னல் சத்தத்தினால வந்து பார்த்தோன்னா அந்த பக்கத்து வீட்டில் இருந்த அந்த போர்டல் வந்து இருந்துட்டு இருப்பார். இவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐயோ திருடன் சொல்லி கத்திருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், திருப்பி வந்து அந்த வீட்டிலேருந்து போர்டல் வீட்டிலேருந்து பார்த்தோன்னா ஃபோன் கால் வந்து பண்ணி போலீஸை வந்து கூப்பிட்ருப்பாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பார்த்தோன்னா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு டெரஸில் வந்து பார்த்தோன்னா யார் இருந்திருப்பாங்கன்னா அவரோட தாத்தா வந்து தூங்கிட்டு இருப்பார். அவர் தாத்தா வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஒரு அமெரிக்கா போரில் வந்து சம்மந்தப்பட்டவராக இருந்திருப்பார். அவருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அமெரிக்க போர்லேருந்து வெளியே வந்திருக்க மாட்டார். இந்த போலீஸ் ஃபோர்ஸ் மேலே போகும்போது அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா ஐயோ அமெரிக்கனோட ஃபோர்ஸ் தான் வந்து நம்மளை தாக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவரோட பழைய கன் எடுத்துருப்பாருன்னா போலீஸ்காரனை தாக்கியிருப்பாங்க. அந்த போலீஸ்காரருக்கு வந்து பார்த்தோன்னா ரைட் ஷோல்டர் வந்து பார்த்தோன்னா குண்டடிப்பட்டு பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சிவியரான ஆக்ஷன் இருக்கும். இந்த விஷயம்லாம் நடக்கும்போது என்ன இருக்குன்னா திருப்பி அந்த போலீஸ்காரங்க வந்து பார்த்தோன்னா சாயங்காலம் வந்து மறுநாள் காலையில் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. இவங்க தாத்தா வந்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு,
மறுநாள் காலையில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து அவருக்கே வந்து பார்த்தோன்னா அது வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது. போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நீங்கள் ஏன் என்னை வந்து சுட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன சுட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தேன், நான் எவ்வளோ வாட்டி உங்களுக்கு கூப்பிட்டேன், நீங்கள் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த கதையோட அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கும். என்னென்னா நம்ம கதையோட ஆசிரியரும் ஹெர்மனும் வந்து பார்த்தது யாருன்னா இருக்கும், அவங்களோட தாத்தா தண்ணி குடிக்க வந்தது தான் வந்து பேயின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பயந்துருப்பாங்க. இதான் வந்து பார்த்தோன்னா இந்த த நைட் த கோஸ்ட் காட் இன் ஜேம்ஸ் குரோவர் தேர்பர் அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க. ஜேம்ஸ் குரோவர் தேர்பரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட், அமெரிக்கனை சேர்ந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் அண்ட் ஆத்தர், ஜேர்னலிஸ்ட்டும் கூட, பிளே ரைட், சிறுகதைகளும் வந்து பார்த்தோன்னா எழுதியிருப்பார். ஹி வாஸ் த பெஸ்ட் நோன் ஆஃப் ஹிஸ் கார்ட்டூன்ஸ். அவர் வந்து எதுக்காக அங்கீகரிக்கப்படுறாருன்னா கார்ட்டூன்ஸ்க்காகவும் அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் சிறுகதைகளுக்காகவும் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தா ரொம்ப அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. த நியூயார்க் மேகசின் சச்சஸ் த கேட் சீட் அப்படின்றது பார்த்தோன்னா அவரோட மிக சிறந்த ஒரு கலெக்டட் புக்ஸாக வந்து இருந்திருக்கும். த கேட் பேர்ட் சீட் அப்படின்றது. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஹியூமரிஸ்ட் ஆஃப் இஸ் டைம். அவர் வந்து பார்த்தோன்னா ஹியூமரிஸ்ட், இந்த மாதிரி ஒரு மனிதத்துவமான கதைகள் வந்து பார்த்தோன்னா ஹியூமரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருந்திருப்பார். அண்ட் ஹி செலிப்ரேட்டட் த காமிக் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எசன்ட்ரிசிட்டிஸ் ஆஃப் த ஆர்டினரி பீப்புள். ஓகேங்களா, இது வந்து யாருன்னா ஜேம்ஸ் குரோவர் தேர்பர். த கிரம்பிள் ஃபேமிலி செகண்ட் யூனிட்ல போயமா வந்து பார்த்தோன்னா த கிரம்பிள் ஃபேமிலி லூசி மட் மாண்ட்கோமரி அப்படின்னு வந்து பார்த்தா இந்த போயம் வந்து கொடுத்துருப்பாங்க. தேர் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். ஒரு ஃபேமிலியை வந்து போய் மீட் பண்ணவே கூடாது அப்படின்ற ஃபேமிலியை பற்றி நான் சொல்ல போகிறேன். தே லிவ்ட் இட் சைட் ஏ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஒரு மாதிரி போதும் அப்படின்னு சொல்கிற மனநிலைக்கு இல்லாத ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்தோன்னா ஒரு சிட்டியை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. த ரிவர் ஆஃப் டிஸ்கனெக்ட் பிசைட், அதாவது டிஸ்கண்டன்ட், அந்த ரிவர் வந்து எங்கே டிஸ்கண்டன்ட் அப்படின்ற ஒரு அதோட அருகில் வந்து இருக்குது. பிசைட்ஸ்னா அருகில் வந்து இருக்குது. தே க்ரோல் அட் தட் அண்ட் தே க்ரோல் அட் தீஸ் வாட் எவர் கம்ஸ் தே ஆர் சம்திங் அமீஸ் அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் பீயிங் ஹை ஆர் ஹம்பிள் தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். அவங்க வந்து பார்த்தோன்னா எப்பயுமே என்னவா இருப்பாங்க, கிரம்பிள். ஒரு மாதிரி அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எதுக்குமே வந்து போதும்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டே தான் இருப்பாங்க. த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்ட். அந்த வெதர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கோல்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, சம்மர் ஆர் வின்டர், வெயில் காலமாக இருந்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலும் சரி, ஆல் டே ஸ்கோல்டு. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து போதுமானதாகவே இருந்திருக்காது. நத்திங் கோஸ் ரைட் வித் அ ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் அண்ட் க்ளூம் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு நொட்டம் சொல்லிகிட்டே இருக்கும், குறை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தே க்ரோல் அட் த ரெயின் அண்ட் த க்ரோல் அட் த சன். மழை பெஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி முணுமுணுத்து கிசுகிசுத்து பேசிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி வெயில் ரொம்ப அடித்தாலும் சரி அவங்களும் வந்து பார்த்தோன்னா முணுமுணுத்துட்டு தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் தர் க்ரோலிங் இஸ் நெவர் டன். அவங்களோட முணுமுகிறது வந்து பார்த்தோன்னா வந்து எப்பயுமே வந்து முடிவே அடையாது. அண்ட் இஃப் எவ்ரி திங் பிளஸ்டு தெம் தேர் இஸ் நாட் டவுட் தே அட் க்ரோல் அண்ட் தே அட் நத்திங் டு கிரம்பிள் அபவுட். அவங்கள வந்து பார்த்தோன்னா அவங்க முணுமுணுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க நிறுத்திக்கவே மாட்டாங்க. எவ்ரி டே, எவ்ரி சன்னி டே, எவ்ரி கோல்டு டே, எல்லா நாளும் அவங்க பார்த்தோன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் த கியூரியஸ்ட் திங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த சேம் கேன் பி brought a acknowledge of his family name for never a grumper will own this in connect with the all you see. எல்லாரும் பார்த்தோன்னா மக்கள் எல்லாருமே பார்த்தோன்னா அந்த ஊரை வந்து பார்த்தோன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஊராகவே நினச்சிருப்பாங்க. And the worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams and terrible jumble, he is adopted into the family of grumble. யார் வந்தாலும் அந்த சிட்டிக்கு யார் வந்தாலும் சரி, அவங்க அந்த சிட்டியில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி முணுமுணுக்களோட சேர்த்து அடாப்ட் பண்ணி தான் வாழ்ந்தே ஆகணும். அண்ட் ஸோ இட் வேர் விட் wisest to keep our feet from wandering into complaining street.
and never to growl whatever we do, lest we be mistaken from the glumbus too. Let us learn to walk with a smile and a song, no matter if things do some things go wrong. எந்த விஷயம் நல்லா போனாலும் பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி முணுமுணுத்துட்டு அதை நினச்சி கவலைப்பட்டிருக்க கூடாது. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், வி ஆர் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு முணுமுணுத்துட்டு அதை ஒரு பிரச்சனை வந்து அதை நினச்சி நம்ம கவலைப்படுற ஃபேமிலியை வந்து நம்ம வாழ்ந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணால் எல்எம் மாண்ட்கோமரி அப்படின்ற வந்து சொல்லியிருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு கெனடியன் ஆத்தர், பெஸ்ட் நோன் ஆஃப் ஃபார் சீரியஸ் ஆஃப் நாவல் பிகினிங்ஸ் 1908 அண்ட் அனா ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா வந்து அவரோட பெஸ்ட் ஒரு கவிதையாக வந்து இருந்திருக்கும். மாண்ட்கோமரி இவெண்ட் டு பப்ளிஷ் 20 நாவல்ஸ், 20 நாவல்ஸையும் 530 ஷார்ட் ஸ்டோரிஸ், 530க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 500 போயம்ஸ், அதாவது 500 கவிதைகளும் எழுதியிருப்பாங்க. 30 எஸ்ஸே கட்டுரையாக வந்து பார்த்தோன்னா ஒரு 30 கட்டுரைகள் எழுதியிருப்பாங்க. எ ப்ரொஃபலிக் ரைட்டர், மாண்ட்கோமரி பப்ளிஷ்ட் ஓவர் 100 ஸ்டோரிஸ் பிட்வீன் 1897 to 1907. அதாவது அந்த 10 வருஷம் 1897லேருந்து 1907 அந்த 10 வருஷத்தில் பார்த்தோன்னா ஒரு 100 கதைகளை பார்த்தோன்னா வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருப்பார். மாண்ட்கோமரிஸ் ஒர்க், டெய்ரிஸ் அண்ட் லெட்டர்ஸ் have been read and studied by scholars and readers worldwide. அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட கதைகளையும் அவருடைய கட்டுரைகளையும் பார்த்தோன்னா நாட்டையும் தாண்டி வேர்ல்டு வைடு வந்து பார்த்தோன்னா அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரியாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜிக்ஸாக், அதாவது ஜிக்ஸாக் அப்படின்ற ஒரு பறவையை பற்றி பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா கதையோட ஹீரோ வந்து பார்த்தோன்னா அந்த ஜிக்ஸாக் அப்படின்ற ஒரு பறவை தான். இதை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஆஷா நேமையா அப்படின்னு பார்த்தோன்னா எழுதியிருப்பாங்க. டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன் அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளினிக் வச்சு நடத்துகிறாரு. இவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா யாருன்னா சோமு. இவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா சோமு. இவரோட அசோக் டி கிருஷ்ணனோட ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா பரிமலா அப்படின்ற ஒருத்தவங்க வந்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த பறவை பேர் வந்து பார்த்தோன்னா ஜிக்ஸாக். இவங்க தான் பார்த்தோன்னா இதோட கேரக்டர்ஸாக இருந்திருப்பாங்க. அதோட ஜிக்ஸாக்கோட விளையாடுறவங்க பேர் வந்து பார்த்தோன்னா மாயா. அவரோட வந்து பார்த்தோன்னா 9 இயர் ஓல்டு கேர்ள், ஓல்டு டாக்டர் வந்து பார்த்தோன்னா மாயா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஜிக்ஸாக்ன்ற பறவை வந்து பார்த்தோன்னா சோமு வந்து வளர்த்துப்பார். யார்? கிருஷ்ணனோட ஃப்ரெண்டான சோமு வந்து வளர்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா ஜிக்ஸாக்ன்ற பறவை வந்து கிருஷ்ணன்கிட்ட வந்து கொடுத்துருவார். ஆனால் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாருனா, இந்த ஜிக்ஸாக்ன்ற பறவை வந்து பார்த்தோன்னா ரொம்ப காமாக இருக்கும், அதோட வேலையை மட்டும்தான் செய்யும், ரொம்ப தொந்தரவு யாரையும் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லி வந்து கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனால் வந்து கிருஷ்ணன் வீட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த பறவையால் வந்து பார்த்தோன்னா சும்மா இருக்க முடியாது. எப்போ பாரு எதையாவது ஒன்று வந்து செஞ்சுட்டே இருக்கும். அவங்க வீட்டில் வாங்கி வச்ச பழத்தில் என்ன பண்ணுறதுன்னா எடுத்து போய் ஒரு ஃபேன் மேலே வந்து வச்சுட்ருக்கும். ப்ளஸ் வந்து சோஃபாவில் போயிட்டு பார்த்தோன்னா, அவங்களோட சோஃபாவில் போய்ட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சத்தமாக குரட்டை விட்டு தூங்கிட்டே இருக்கும். இது வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து யாருக்குமே பிடிக்கல. அவங்க ஒய்ஃப் பரிமலா என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தோன்னா, இந்த பறவையை வந்து பார்த்தா ஜிக்ஸாக்ன்ற பறவை வந்து பார்த்தோன்னா தயவு செஞ்சு இது போய் அவங்க வீட்லேயே வந்து விட்டுருவாங்க, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டு வேலைக்காரி லக்ஷ்மி அப்படின்ற வந்து பார்த்தோன்னா திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேனை போட்டிருப்பாங்க. அந்த ஃபேன் போட்ட உடனே பார்த்தோன்னா இந்த பறவை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த பழம்லாம் வந்து ஃபேன் மேலே தான் வச்சுருக்கும். அந்த ஃபேன் சுற்றின உடனே அந்த பழம் வந்து பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் வரைஞ்சி வச்ச ஒரு எக்ஸ்பென்சிவான டிராயிங் மேலே வந்து போய் வந்து பார்த்தா அந்த பழம் வந்து விழுந்து அது மாதிரி ஒரு மாதிரி அது வந்து நாசமாயிடும். இதனால் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா தயவு செஞ்சு இதை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிருஷ்ணன் பார்த்தோன்னா அவரோட கிளினிக் வந்து கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் அந்த கிளினிக் போயிட்ட உடனே அந்த பறவை வந்து பார்த்தோன்னா ரொம்ப சாதுவாகிடும், எந்த விஷயமும் பண்ணாது. அவர் வந்து கிளினிக்கில் வந்து பார்த்தோன்னா வர பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிரித்து சந்தோஷப்பட்டிருக்கும் அந்த ஜிக்ஸாக்ன்ற பறவை. இதை வந்து பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், ஏன் வந்து இந்த விஷயம் இங்கே வந்து மட்டும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நாள் அந்த நாள் பார்த்தோன்னா அந்த வரைஞ்சி வச்ச அந்த பெயிண்டிங்கை வந்து பார்த்தோன்னா ஒரு $5000 வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. இது நினச்சி பார்த்தோன்னா வந்து அது வந்து அந்த டாக்டர் கிருஷ்ணன் பார்த்தோன்னா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த கதையிலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து முதல்ல வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அதை வந்து பார்த்தோன்னா நம்ம
போக போக தான் அதோட நம்ம அருமை வந்து நமக்கு புரியும் அப்படின்றது தான் வந்து பார்த்தோன்னா ஜிக்ஸாக் என்ற அந்த பறவையின் மூலிமா நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆஷா நேமையா born in 1958 at சென்னை. அவர் வந்து சென்னையில் வந்து பார்த்தோன்னா 1957 வந்து பிறக்கிறாங்க. ஸ்டடீட் அட் ஒர்க்டு இன் 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், அதாவது 8 வகையான நகரங்களில் போய் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அண்டு ரெசிடென்ஸ் இன் பெங்களூர், அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குது, பெங்களூரில் வந்து ஒரு ரெசிடென்ட் எடுத்து அங்கே வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. ஷி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங், அவங்களுக்கு வந்து எழுதுறது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும். ஹர் லவ் ஆஃப் ஆர் ரீடிங் லெட் ஹர் டு ஸ்டடி லிட்ரேச்சர் இன் காலேஜ். இஃப் ஷி ஹேட் நாட் பீன் எ ரைட்டர் ஷுட் ஹவ் பீன் எ டீச்சர். அவர் வந்து எழுதுறதுல வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சா கண்டிப்பாக அவங்க என்னவா வந்திருப்பாங்களாம், டீச்சராக வந்து ஆகியிருப்பாங்க. ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி அண்ட் அட்வென்ச்சர் ஆர் த ஸ்ட்ராங் எலமெண்ட்ஸ் இன் ஹர் ஒர்க்ஸ். அதாவது ஃபேண்டசி ஒரு மாதிரி, ஃபேண்டசின்னு என்னென்னா உண்மைக்கு புறம்பாக இருக்கிற விஷயத்தை வந்து ஃபேண்டசி சொல்லுவாங்க. மிஸ்ட்ரி மர்மம், அண்ட் அட்வென்ச்சர் சாகசங்களும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எலமெண்ட்ஸ். அவங்களோட முக்கியமான விஷயமாக வந்து பார்த்தோன்னா இந்த 3 விஷயம்தான் இருக்கும். ஷீ லவ்ஸ் பேக்கிங் அண்டு வாக்கிங், ரீடிங் அண்டு ட்ராவலிங். பேக் பண்ணுறது, சமைக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வாக்கிங் நடக்கிறது, ரீடிங் அண்ட் ட்ராவலிங் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயமா, லவ் பண்ணுற விஷயமா வந்து இருந்திருக்கும். 10th வந்து ஃபஸ்ட்டு 2 யூனிட் வந்து பார்த்துருப்போம். வரப்போகிற கிளாஸஸில் வந்து பார்த்தோன்னா 3rd 4th யூனிட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.